ஹாய், திஸ் இஸ் சூர்யகுமார். இது வரைக்குமே தனியாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே பேசிக்கிட்டே இல்லை எனக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தவன் நான் வந்து திடீர்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா தப்பு இருந்தால் கூட கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிப்பேன். இதான் ஃபஸ்ட் வீடியோ, ஸோ ஐ வில் லேர்ன், நிறையா கற்றுப்பேன். 2 விஷயம் நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நேம், மீ டு யூ. நீங்கள் கேட்கல என்னடா பேர் இது மீ டு யூன்னு. நிறைய பேர் யோசிச்சாங்க, எதுவுமே செட் ஆகலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா மீ டு யூ வந்து என்னன்னா, இப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன்ஸ், நான் ஷேர் பண்ணிக்க போகிற ஸ்பீச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் போகுது. அதனால் நான் வந்து 2 விஷயத்தை கிளியராக இருக்கணும். ஒன்று வந்து நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்து 100% ட்ரூவாக இருக்கணும், 100% ட்ரூவாக உங்களுக்கு சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து நீங்கள் என் வீடியோ பார்ப்பீங்க, என் வீடியோ பார்த்துட்டு யூ மே ஷேர் டு அதர் பர்சன். அவங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் சொன்னதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், வேலிட் ஸ்டேட்மெண்ட். நான் சொல்ல போகிற ஸ்டேட்மெண்ட், நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேலிடாக இருக்கணும். எப்பவுமே அது வந்து இன்வேலிடாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 விஷயத்தில் நான் வந்து கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். செகண்ட் திங், என்னோட மைண்ட் செட் பார்த்தீங்க வச்சுக்கோங்க, எனக்கு எப்பவுமே வந்து ஷேரிங் ஆஃப் நாலேஜ் இஸ் தி பெஸ்ட் நாலேஜ். உங்களுக்கு ஏன்னா ஒரு நாலேஜ் தெரியும்னா அந்த நாலேஜ் நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் உங்கள் நாலேஜுக்கு ஒரு ஒர்த் இருக்கும். இல்லை அது உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அது நாலேஜாகவே நான் கன்சிடரே பண்ண மாட்டேன். அதனால தான் இந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பேசலாம்? நிறைய டாபிக் இருக்கு. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய சினாரியோஸ் போயிட்டு இருக்கு. கொரோனா ஒரு பக்கம் ரேபிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது எங்கே போய் முடியும்னு யாருக்கும் தெரியல. அந்த டாபிக் பற்றி பேசலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம ஒரு புதுசாக டாபிக் பற்றி பேசணும். டாபிக் பழசாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள இருக்க மேட்ரு புதுசாக இருக்கணும். அதை பற்றி நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதை வந்து நம்ம மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். அப்போ தான் அது ஒர்க் அவுட்டும் ஆகும். அதனால் நான் ஒரு டாபிக் பற்றி பேச போகிறேன். அந்த டாபிக் நான் ஏன் எடுத்தேன் அதை ஃபஸ்ட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டாபிக் உள்ள போகிறேன். லாக்டவுன் ஆரம்பிச்சது. லாக்டவுன் வந்து மார்ச் 21 அன்னைக்கு ஆரம்பிச்சது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு 21 டேஸ் நம்ம வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தது. அப்போ எல்லாருக்குமே வந்து கொரோனா ஃபியர் இருந்தது. அதோட வந்து 21 டேஸ் நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அதோட ஃபியர் வந்து ரொம்ப இன்னும் அதிகமாக இருந்தது. அப்போ ஒரு ஸ்டாட்ஸ் மாதிரி நம்ம ஒரு எடுத்து பார்த்தா வச்சுக்கோங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 25% ஆஃப் தி பீப்புள் வந்து நீங்கள் 21 டேஸ் என்ன சார் பண்ண போகிறீங்க, வீட்டில் வெட்டியாகவே இருக்க போகிறீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படி கேட்டோன்னே, இல்லை சார் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறையா மாற்ற வேண்டியதெல்லாம் இருக்குது, இந்த ரூம் ரொம்ப அழுக்காக இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் சார், இதெல்லாம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 25% ஆஃப் தி பீப்புள் வந்து நினச்சாங்க. ஒரு 15% பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நான் வந்து புதுசாக கற்றுக்க போகிறேன், புதுசாக ஒன்று படிக்க போகிறேன், 21 நாள் நான் புதுசாக ஒரு சாதிச்சு எங்கேயோ போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ட்ராக்ல போனவங்க வந்து ஒரு 15%. ஆனால் ஒரு 60% ஆஃப் தி பீப்புள், 60% ஆஃப் தி பீப்புள் என்ன நினச்சாங்கன்னா, நான் இந்த 21 டேஸ் ஒரு டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் குறைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் ஒரு டாபிக் தோணுச்சு. ஓகே, டயட். ஏன் நம்ம டயட்டை பற்றி பேசக்கூடாது? நம்மளும் டயட்ல இருந்திருக்கோம், நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி இருந்திருக்கோம், அதனால நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைச்சிருக்கு. ஏன் அதை ஷேர் பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயட்டை பற்றி ஒரு 3 விஷயம் உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க. நீங்கள் நிறைய டயட் இருக்கு. வேல்யூ டயட், இன்டர்மீடியட் டயட், 24 hours டயட், 16 hours டயட். கண்டிப்பாக சொல்கிறேங்க, எந்த டயட்டுமே உங்களுக்குன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டது கிடையாது. அது ஒரு காமன் ஸ்ட்ரக்சர். டயட்ன்றது வந்து ஒரு காமனாக ஒரு ஸ்ட்ரக்சரை எழுதப்பட்டது கிடைக்கும். யூமே ரெடியூஸ் யுவர் வெயிட், உங்களுக்கு வெயிட் குறையும், இல்லைன்னா வெயிட் குறையாமே போகலாம். அதனால உங்களுக்கு பெரிய சைடு எஃபெக்டும் வரும். அது ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது, நீ என்னடா புதுசாக சொல்ல போகிற, நீ எதனா வேற எதனா டயட் வச்சிருக்கிய, நெட்டில் பார்த்து வச்சிருக்கியா, அந்த டயட்டை ஃபாலோ பண்ண சொல்ல போறியா? கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா, எனக்குன்னு ஒரு டயட்டை நானே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அது நான் எப்படி கண்டுபிடிச்சேன், ஏன் டயட்டை நான் எப்படி கண்டுபிடிச்சேன், நான் எப்படி ஏன் டயட்டை நானே ஷெடியூல் பண்ணிக்கிட்டேன், அதுதான் சொல்ல போகிறேன். இப்போ நான் கண்டிப்பாக வாயால் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால் என் பிக்சர் பாருங்கள். இது வந்து நான் டிசம்பர் மாதம் எடுத்து, டிசம்பர் 2019 எடுத்தது. இது எப்படின்னா, அப்போ எடுத்தது டயட்டு, நான் ஏன் டயட்டை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. இப்போது அடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம். இது வந்து 2020 ஏப்ரல். 17 கிலோஸ் குறைச்சேன். ஐ டென்ட் ஃபாலோ எனி டயட். ஒரு ஸ்ட்ரக்சரான டயட் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிப்பீட்டடாக இந்த 3-4 மந்த்ஸில் வந்து இதெல்லாம் பண்ணணும், அந்த இந்த டைமில் அதெல்லாம் பண்ணணும். ஏன் நான் வந்து என்னோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, என்னோட ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி, என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, என்னோட ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி நான் என் டயட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபேபுலஸான ரிசல்ட். அது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நான் எந்த டாக்டருமே ரெஃபர் பண்ணல, யாரையும் கேட்கல. பட் செம்ம ரிசல்ட் கிடைச்சது. ஓகேங்களா? என் உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸும் இல்ல. ஒரு மாரி ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு திடீர்னு வந்து என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் டிஃப்ரெண்ட் ஆகல. எல்லாமே சேம். அப்படியே இருந்தது. அது எப்படி? அதே மாரி நீங்களும் உங்களோட டயட்டோட பிளான நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம்? நீங்களே உங்க ரொட்டீனுக்கு ஏத்த மாரி, உங்க ஃபுட் ஹேபிட்ஸ் ஏத்த மாரி நீங்க எப்படி ஒரு ஷெட்யூல் பண்ணி நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம்னு நான் சொல்லப் போறேன். இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி எப்படி வந்து நம்மளோட டயட் பிளான நம்மளே கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் பார்க்க போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரு 7 டேஸ் போதுங்க. ஒரு 7 டேஸ்ல வந்து நீங்களே எப்படி உங்களோட டயட் பிளான கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நீங்க வந்து நாளையிலேருந்து டயட்ல இருக்க போறீங்க. ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க காலையில டீ குடிப்பீங்க, சம்டைம் காஃபி குடிப்பீங்க, இல்ல கிரீன் டீ சாப்பிடுவீங்க. என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க. நீங்க டெய்லியும் காலையில வெயிட் செக் பண்ணணும். வெயிட் மிஷின்ல நீங்க டெய்லி காலையில வெயிட் செக் பண்ணணும். அந்த செக் பண்ற இது இருக்குல்ல, சம்டைம்ஸ் சில பேர் வந்து நீங்க டீ குடிச்சும் செக் பண்ணலாம். இல்ல காலையில எழுந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணலாம். இல்லன்னா காலையில டிஃபன் சாப்பிட்டு செக் பண்ணலாம். எப்படி செக் பண்றதோ அதெல்லாம் உங்க இஷ்டம். ஆனா நீங்க வந்து ஒரு நாளைக்கு நீங்க டீ குடிச்சு செக் பண்ணா, அதே தான் நீங்க மீதி இருக்க 6 நாட்களுமே நீங்க அப்படிதான் நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க சாப்பிடுற ஃபுட்டே தான் சாப்பிட போறீங்க. நோ சேஞ்ச், நத்திங். எதுவுமே மாத்த போறது கிடையாது. ஆனா என்ன பண்ண போறீங்க? நீங்க காலையில 4 இட்லி சாப்பிட்டா 3 இட்லி தான் சாப்பிட போறீங்க. மதியானம் 2 வாட்டி நான் வந்து இவ்ளோ சாதம் போட்டுப்பேன், சாம்பார் போட்டுப்பேன். அப்புறம் இவ்ளோ சாதம் ரசம் போட்டுப்பேனா, இத்துணூண்டு சாதத்துல சாம்பார், இத்துணூண்டு சாதத்துல ரசம். நம்ம அந்த குவான்டிட்டி மட்டும் தான் நம்ம குறைக்க போறோம் தவிர, குவான்டிட்டி ரொம்ப கிடையாதுங்க. ஒண்ணு எல்லாத்துலயுமே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க போறோம். நீங்க சாப்பிடுற ஃபுட் சாப்பிட்டுட்டு தான் இருக்க போறீங்க. நீங்க இவ்ளோ கிளாஸ் டீ குடிச்சா, இவ்ளோ கிளாஸ் டீ குடிக்க போறீங்க. நைட் ஒரு 4 சப்பாத்தி, 5 சப்பாத்தி சாப்பிட்டா, நீங்க 3 சப்பாத்தி சாப்பிட போறீங்க. சைட் டிஷ் பத்திலாம் வரியே பண்ணிக்காதீங்க. எப்பயும் போல சாப்பிடுங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சாப்பிடுற ஃபுட்ல வந்து ஆயில் கம்மி. ஆயில் மட்டும் நீங்க எப்பயுமே கொஞ்சம் அதிகமா போடுறத விட கம்மியா போடுங்க. தோசை சாப்பிடுற மாரி இருந்தா ஆயில் போடாம சாப்பிடுங்க. சப்பாத்தி சாப்பிடுற மாரி இருந்தா ஆயில் போடாம சாப்பிடுங்க. சப்போஸ் நீங்க பூரி ரொம்ப பிடிக்கும். என்னால பூரி அவாய்டே பண்ண முடியாது தம்பி. என்னால பூரி அவாய்டே பண்ண முடியாதுடா. அப்படி நீங்க சொல்ற மாரி இருந்தா, பூரியோட குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. எப்படின்னா 5 பூரி சாப்பிடுறதா இருந்தா 4 பூரி சாப்பிடுங்க. 6 பூரி சாப்பிடுறதா இருந்தா 4 பூரி சாப்பிடுங்க. 5 பூரி சாப்பிடுங்க. எப்படின்னா எல்லாத்துலயும் வந்து ஒவ்வொரு கவுண்ட் கம்மி பண்ணி சாப்பிடுங்க. சப்போஸ் நீங்க வந்து இல்ல என்னால வந்து நான் பூரியே ஃபுல்லா அவாய்ட் பண்ருவேன். எனக்கு அந்த மாரி கண்ட்ரோல் அவாய்ட் பண்றேங்க. மோஸ்ட்டா நீங்க அவாய்ட் பண்ற ஃபுட் என்ன தெரியுமா? இந்த ஆயில் அதிகமா இருக்க ஃபுட்டும், ஜங்க்ஸ் ஃபுட்டும் அவாய்ட் பண்ருங்க. சப்போஸ் உங்களால அவாய்ட் பண்ண முடியலன்னா கூட பரவால்ல. சாப்பிடுங்க. ஆனா கம்மியா சாப்பிடுங்க. ஓகேங்களா? இந்த மாரி நீங்க ஒரு வாரம் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? வெயிட் எடுக்கணும்னு சொன்னேன். வெயிட் எடுத்துட்டு நீங்க இப்படி சாப்பிடுற ஃபுட் எல்லாம் நோட் பண்ணிக்க போறீங்க. எப்படின்னா, நீங்க காலைல 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா, மண்டே காலைல 3 இட்லி சாப்பிடுறீங்க நோட் பண்ணிக்க போறீங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்கிறீங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லஞ்ச் என்ன சாப்பிடுறீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சாப்பிடுறது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாரி ஒவ்வொரு குவான்டிட்டி கம்மியா சாப்பிடுங்க. இப்போ மண்டே ஓவர் ஆயிடுச்சு. அதே மாரி டியூஸ்டே எந்திரிப்பீங்க. இந்த மாரி திருப்பி காலைல மண்டே எப்போ நீங்க வெயிட் எடுத்தீங்களோ, அதே மாரி டியூஸ்டே வெயிட் எடுக்க போறீங்க. அண்ட் நான் சொல்ற செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, கான்ஷியஸா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கான்ஷியஸா சாப்பிடணும்னா எப்படின்னா, ஒரு ஒரு ஃபுட்டுக்கு ஆசைப்பட்டு அதிகமாவும் சாப்பிடக்கூடாது, கம்மியா சாப்பிடக்கூடாது. எப்படின்னா, சில பேருக்கு 4 இட்லி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகும் தோணும். ஓகேங்களா? அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. அதான் சொல்லுவாங்க கான்ஷியஸான ஈட்டிங். அந்த கான்ஷியஸான ஈட்டிங் வந்து நீங்க 1 கம்மி பண்றீங்களே, அது 1 கம்மி பண்றப்போ அது கம்பல்சரி ஆயிடும். நீங்க கான்ஷியஸா சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க. அத பத்தி பிரச்சனை கிடையாது. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வந்து பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ண போறோம். எப்ப வேணா பண்ணலாம். நான் சொல்றது வந்து எப்ப வேணா பண்ணலாம். அது உங்க இஷ்டம். காலையில தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. நைட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஈவினிங் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் எப்படின்னா, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்க எக்சர்சைஸ் பண்ணணும். எப்ப வேணா எக்சர்சைஸ் பண்ணலாம். அது உங்க 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 டைம் பொறுத்து இருக்கு. உங்க ரொட்டீன் பொறுத்து இருக்கு. எப்ப வேணா பண்ணுங்க. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஓகேங்களா? 1/2 அன் ஹவர் டெய்லி அட்லீஸ்ட் என்ன வேணா பண்ணுங்க. யோகா பண்றதா இருந்தா யோகா பண்றேங்க. நான் ஜாகிங் பண்ணுவேன்னா ஜாகிங் பண்ணுங்க. நான் வாக்கிங் பண்ணுவேன்னா வாக்கிங் பண்ணுங்க. இல்ல நான் வந்து வேற மாரி ஒரு அப்டமன் எக்சர்சைஸ் நான் வீட்ல மிஷின்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன். த்ரெட்மில்ல ஓடுவேன். ஆர்பிட் டெக்கரேட்ல ஓடுவேன். ரன் பண்ணுவேன். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. 1/2 அன் ஹவர். இந்த 1/2 அன் ஹவர் மட்டும் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க சாப்பிடுற ஃபுட் நோட் பண்ணிக்கோங்க. 7 நாள் என்ன வேணா சாப்பிடுங்க. ஆனா நீங்க சாப்பிடுறதோட ஒரு குவான்டிட்டி கம்மியா சாப்பிடுங்க. 7 நாள் நோட் பண்ணுங்க. நீங்க சாப்பிடுற ஃபுட்ட நோட் பண்ணுங்க. டெய்லி வெயிட் எடுங்க. இப்ப நீங்க வந்து டயட் ஆரம்பிச்ச அன்னைக்கு ஒரு வெயிட் எடுத்திருப்பீங்க கரெக்ட்டா? 7ஆவது நாள் முடிஞ்சு காலையில வெயிட் எடுத்திருப்பீங்க. 8th டே காலையில திருப்பி வெயிட் எடுத்திருப்பீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த 6 நாள் வெயிட் அந்த மண்டே வெயிட்டையும் அப்புறம் ஒரு 6 நாள் வெயிட் எடுத்திருப்பீங்க. அந்த 6 நாள் வெயிட்டையும் ஆவரேஜ் போட்டீங்கன்னா ஒரு வெயிட் வரும். கண்டிங்களா? அது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் தான் கொடுக்கும். நீங்க எதுவுமே பண்ணல. ஒரு டயட்லயே இல்ல. நான் எல்லாமே ஒவ்வொரு குவான்டிட்டி கம்மியா தான் சாப்பிட்டேன். இந்த மாரி ஒரு நாளைக்கு 1/2 அன் ஹவர் நான் ஒரு பிசிக்கல் எக்சர்சைஸ் பண்ணேன்.
கான்சியஸாக சாப்பிட்டேன். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பெரிய டயட் எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே வெயிட்டுக்கும் 1 வீக் அப்புறம் இருக்க வெயிட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 கிலோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 kg கூட இருக்கும், சில பேருக்கு 2 kg கூட இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த 1/2 kg 1 kg சொன்னீங்கல்ல, இதுதாங்க உங்கள் ரியலாக உங்களால் ஒரு வாரத்தில் வெயிட் குறைக்க முடிகிற ரேஞ்சே. அதுதான் உங்களோட பாடி கண்டிஷன். உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஒரு வாரம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க, இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பாடி கண்டிஷனுக்கு 1 kg தான் குறைக்க முடியும்னு சொல்லுதில்ல. அதுதான் உங்களால் உங்கள் பாடியில் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் வித்தவுட் எனி சைடு எஃபெக்ட்ஸ், வித்தவுட் உங்கள் பாடி எந்த குறைபாடு இல்லாமல் அப்படியே இந்த மாதிரி வெயிட் குறைக்கணும்னா உங்கள் பாடியில் 1 கிலோ தான் குறைக்க முடியும் சொல்கிறோம். அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டில் 1 வீக் அப்புறம் சொல்லிவிடும். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் எனக்கு போதும், எனக்கு 1 வீக்கில் இந்த ரேஞ்ச் எனக்கு போதும், இந்த 1 kg குறைஞ்சா போதும், இந்த 1/2 kg எனக்கு குறைஞ்சா போதும்னு நினச்சவங்க அதையே திருப்பி ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இந்த 1/2 kg பார்த்தாலே எனக்கு 1 வீக்கில் 1 kg குறைக்கணும்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க ஏற்கனவே 1 வீக்கில் என்னென்ன சாப்பிட்டீங்க, எவ்வளோ குவான்டிட்டி கம்மி பண்ணீங்கன்னு, அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நீங்கள் திருப்பி நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஃபுட்டு எதுவுமே நீங்கள் மாற்ற போகிறது கிடையாதுங்க. நீங்கள் சாப்பிட்ற அதே ஃபுட்டு தான் சாப்பிட போகிறீங்க. நீங்கள் எப்பயுமே சாப்பிட்டு ஒரு மாதம் முன்னாடி சாப்பிட்டு அதே ஃபுட்டை சாப்பிட போகிறீங்க. ஆனால் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் அந்த 1 வீக் அந்த ரேஞ்ச் உங்களால் உங்கள் உடம்புக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த 1 வீக்கில் நான் சாதாரண ஃபுட் சாப்பிட்டே நான் வந்து 1/2 kg குறைக்க முடியும்னா அதுதான் ரியலாக உங்கள் உடம்புனால ஒரு 1 வீக்கில் குறைக்க முடிக்கிற ரேஞ்ச். நீங்கள் சொல்லலாம், நான் 3 நாள் சாப்பிடாம இருந்தேன் தானாக வெயிட் குறையுது, எனக்கு 4 நாள் ஒன்றுமே சாப்பிடாம இருந்தேன் எனக்கு வெயிட் குறையுது. ஆனால் அப்படி பண்ணீங்கன்னா அது உங்கள் ரியல் பாடியோட கண்டிஷனால வெயிட் குறைய முடிய ரேஞ்ச் கிடையாது. அது வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் சாப்பிட உடம்புக்கு பட்னி போட்டு இருக்கிறது வந்து அது சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அது உங்களோட பாடி மெட்டபாலிசமே ஃபுல்லாக மாற்றிடும். அது உங்கள் கண்ட்ரோலில் பாடி இருந்து அது வெயிட் குறையிறது கிடையாது. உங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் பாடி போயிடுச்சு நீங்கள் 3 நாள் சாப்பிடாம இருந்தாலே. அதனால் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் பாடி போயிட்டு வெயிட் குறைச்சிங்கன்னா அது பர்மனெண்ட்டாக இருக்காது. உங்கள் கண்ட்ரோலில் இருந்து உங்களோட ஃபுட் ஹேபிட் சாப்பிட்டு நீங்கள் வெயிட் குறைங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெயிட் லாஸ் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வெயிட் லாஸ் குறைக்கிறீங்கன்னா வித்தவுட் சைடு எஃபெக்ட்ஸ் ஒர்க்கில், அப்போ நீங்கள் ஒரு வாரத்தில் நீங்கள் 1/2 kg குறைகிறீங்கன்னா அது அடுத்த வாரத்தில் நீங்கள் அந்த ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டு உங்கள் கவுண்ட் கம்மி பண்ணிவிட்டு அடுத்த வாரம் 1 kg குறைகிறீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்தில் வந்து 4 kg குறைக்கலாம். யார் ஹெல்ப்புமே இல்லை. 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று உங்கள் வீட்டிலன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னப்பா இன்னும் இப்படி இருக்கான் பையன், டயட்டில் இருக்கான், சம்மந்தமே டயட்டில் இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா ரியாலிட்டி சொல்கிறேன், 2 வீக்ஸ் சொல்லுவாங்க உங்கள் வீட்டில், 3 வீக்ஸ் சொல்லுவாங்க என்னடா இப்படி இருக்குன்னு. ஆனால் 4th வீக் பாருங்கள் உங்கள்கிட்ட கேட்பாங்க, தம்பி நீ என்ன டயட் ஃபாலோ பண்ணுற அது எனக்கு சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து டிட்டர்மினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் செகண்ட் வீக்கில் நீங்கள் உங்கள் வெயிட்டை பார்க்கும்போது ஒரு 2.5 kg இல்லைன்னா 2 kg ரெடியூஸாக இருக்கும்போது உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு மோட்டிவேஷன், ஒரு டிட்டர்மினேஷன். அந்த டிட்டர்மினேஷன் தாங்க உங்களுக்கு ஒரு 3.5 months போகும். பார்த்துருப்பீங்க நீங்கள் 7 days எப்படி வந்து நம்ம உடம்பை பற்றி நம்மளே அனலைஸ் பண்ணி நம்மளே வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்லேயே எப்படி வெயிட் குறைக்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நீங்கள் வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடம்பை பற்றி நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. எந்த ஃபுட் ஹேபிட் எந்த ஃபுட் சாப்பிட்டா எவ்வளோ வெயிட் குறையும், எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்டா ஒரு ஆவரேஜாக ரேஞ்ச் குறையும். நம்மளுக்கு வேணும் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், காம்பன்சேட்டும் பண்ணிக்கலாம். நீ இந்த மாதிரி ஒரு நாள் நான் வெளில போயிட்டேன், நான் அந்த குவான்டிட்டியோட கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டேன், நெக்ஸ்ட் டே எந்த ஃபுட்டு சாப்பிட்டா அதை காம்பன்சேட் பண்ணலான்னு உங்களுக்கே ஐடியா வந்துடும். உங்கள் உடம்பை பற்றி நீங்களே புரிஞ்சுப்பீங்க. உங்கள் உடம்பால் ஒரு வாரத்தில் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்னாலே எவ்வளோ வெயிட் குறையுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இன்னும் எனக்கு உங்களுக்கு நிறைய டவுட் இருந்தால் இந்த மாதிரி வந்து என் ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட், எனக்கு இன்னும் ஒரு ஷெடியூல் வேணும், எனக்கு வேறு மாதிரி ஒரு ஐடியா வேணும்னு கேட்டால் டோன்ட் ஹெசிடேட் டு கால் மீ 8248116452 ஸ்க்ரீனில் நம்பர் வரும். எப்போனா கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன். இது என் ஃபஸ்ட்டு வீடியோ, எதாவது தப்பு இந்த மாதிரி நீங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் உங்கள் வாய்ஸில் ஒரு கிளாரிட்டி இருக்கலாம், பொறுமையாக பேசலாம். இதெல்லாம் என்னோட நெகட்டிவ்ஸ். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிப்பேன். கரெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி எனக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். காலும் பண்ணலாம், எப்போ வேணால் கால் பண்ணி கேட்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்துக்கிட்டே இருப்பேன். இப்போதைக்கு பை.